வணக்கம். பிபி சீசன் 6 மலையாளம் தமிழ் ரிவ்யூ. வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்த சிபின் பிபி ஹவுஸுக்கு வெளியே வந்த பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிபின் ஒரு மோகன்லால் ஃபேன். ஃபஸ்ட் டைமில் அவரை பார்த்தப்போ கடவுளை பார்த்தது மாதிரி இருந்ததாக சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்த்த படம் ஹரிகிருஷ்ணன்ஸு. அதில் இருந்தே மோகன்லால் ஃபேனாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் வீக்கெண்டில் வந்து சிபினை ஹார்ஷாக பேசுனதுனால சிபினால் தாங்க முடியலை. அப்படி பேக் டு பேக்காக ஃபயர் பண்ணது மட்டும் இல்லாமல் மெஷின் கன் வச்சு இடித்தது மாதிரி லட்சக்கணக்கான மக்களோட அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னப்போ மக்கள் தன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி சிபின் மனசுடைஞ்சு போனதாக சொல்கிறாரு. சிபின் ஒரு என்டர்டெய்னர். ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே போனப்போ எல்லா விஷயம் பார்த்துக்கிட்டு தான் உள்ளே போயிருக்காரு. அங்கே போனப்போ மக்கள் கெப்ரி ஜாஸ்மின் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் ஒரு வாரத்திலேயே சொல்லி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. சிபின் தன்னோட கேம் பிளேனால் பிபி ஹவுஸையே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லாரையுமே கெப்ரி ஜாஸ்மினுக்கு எதிராக திரும்ப வச்சார். இப்போது சிபின் வெளியே போனதுக்கு அப்புறமா மறுபடியும் கெப்ரியும் ஜாஸ்மினும் வாழைத்தோட்டத்துக்குள்ளே போயிருந்து அவங்களுடைய லீலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. லீலைகள்னால் என்ன? பரா கெப்ரி பரா, எனக்கு பட்டுன்னில்லடா, இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் மக்கள் இதையெல்லாம் பார்த்து வெறுத்தே போயிட்டாங்க. அடக்க வந்தவரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இனி அவங்க ஆட்டம் தான் நடக்கும். சிபின் இந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் அவருடைய மனநிலைமை மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்ட் பூஜாவோட ஹெல்த் கண்டிஷனு அவரோட மனசை ரொம்ப பாதித்தது. அதுக்கப்புறமா சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போனவர் சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நடுவில் சில காரியங்கள் நடந்ததாக சொல்கிறாரு. அந்த 5 மணி நேரம் முதல் 80 மணி நேரம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எதிராக யாரெல்லாம் சதி பண்ணுறாருன்னு தெரியலை. அதனால் அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கும் அவருக்கு இப்போது பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சிபின் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா முழு மனசோட தான் பிபி ஹவுஸுக்குள்ளே போகிறதுக்கு தயாரானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, பிக் பாஸ் மலையாளத்தில் மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ. அது 120 பேருக்கோ 130 பேருக்கோ மட்டும்தான் இதில் கலந்துக்கிற அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. அதனால் மக்கள் அவுட் பண்ணும்போது வெளியே போய்க்கலாம் அப்படி ஒரு முடிவெடுத்து தான் உள்ளே வந்திருக்கிறாரு. பிபி ஹவுஸுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்ததுக்கப்புறமா சிபின் ஷோ கண்டினியூ பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னதாக சொல்லி அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் பிபி ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவர் குயிட் பண்ணது அவரோட சொந்த விருப்பத்தில் இல்லை, அவர் எடுத்த முடிவு இல்லை, யாரோ எடுத்த முடிவு. இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. சிபின் அவுட் பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.